ஸோ என்னோட லைஃப்ல மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் கோ இன்சிடென்ட்ஸ், இட்ஸ் காட் ஷோவிங் யூ ஹவ் மச் ஹி லவ்ஸ் யூ. Shalom everyone, welcome back to Team Theory and welcome back to another Kuti worship session with us. So, Kristalaka, Yes. can you tell us what is God is teaching you right now? What in the phase like God is bringing you right now? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. Sure, இல்லை. So if you see lately வந்து God is showing how much he loves me. Like அவரோட லவ்ல இவ்வளோ டெப்த்ஸ் இருக்கா, இவ்வளோ ஆழங்கள் இருக்கா அவரோட அன்பில், பிதாவின் அன்பில் இவ்வளோ ஆழங்கள் இருக்குமா அப்படின்றத ஒரு விஷயமா வந்துட்டு என்னோடய லைஃப்பில் அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டு அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். That's beautiful. Can you give us short ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? Can. One of the ways, like how God shows us எவ்வளோ அவரை நம்ம லவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார்ல. ஸோ நம்மக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மைண்டில் நம்ம என்ன யோசிக்கிறோன்றது அவர் நோட்டீஸ் பண்ணுவார். ஆமாம், he does this little things just to show how much he loves us. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், பட் இட் meant so much to me. என்னன்னு பார்த்தீங்கன்னா, I was driving to my school. அப்போ போயிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு காலையில் I was craving for குவாவா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு கிரேவிங்காக இருந்தது. இன்னைக்கு குவாவா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இட்ஸ் ஓகே ஆஃப்டர் ஸ்கூல் we buy in சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு I was driving to school. Once I reached there, I went to the teacher's room. அங்கே உட்கார ஒரு டீச்சர் காலையிலே வந்துட்டு டப்பவேரில் குவாவா எல்லாம் வெட்டி அழகாக she prepped it nicely and she gave me இந்த கிறிஸ்டல் குவாவா சாப்பிடு. I was surprised. I was like, God, you love me this much. You heard what I was thinking. Even இவ்வளோ ஒரு குட்டியான விஷயம், பட் இந்த விஷயத்தில் கூட he is revealing how much he loves me. ஸோ என்னோட லைஃப்பில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் கோ இன்சிடென்ட்ஸ், இட்ஸ் காட் ஷோவிங் யூ ஹவ் மச் ஹி லவ்ஸ் யூ. He hears this little things that you மனசில் நினைக்கிறது, மைண்டில் யோசிக்கிறது எல்லாமே அவர் கேட்குற தேவனாக இருக்கிறார். ஆமாம், ஐ read this once அக்கா. அதில் வந்து எப்போதுமே நம்ம சில நேரத்தில் எதிர்பார்க்குறோம் காட் வந்து அவராகவே இறங்கி இருந்தால் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு ஷோ பண்ணோம். பட் நோ நெசசரி. சம்டைம்ஸ் காட் there's a term called God sent people. So people that sent by God அப்படின்னு சொல்லிட்டு, so that reflects the heart of the Father, that reflects the heart of Holy Spirit and Jesus. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் நம்மளுக்கு நம்ம சுற்றி இருக்கும் போது நம்மளுக்கு எப்படிடா இந்த மாதிரி ஆளாம் நம்மளுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ that's a way of God showing that hey look, I love you so much, and this is a way I can show you அப்படின்னு. And one thing you told just now, the மாதிரி God இறங்கி வந்து he actually did, he sent his one and only son on this earth. மனுஷ ரூபத்திலே வந்து நமக்காக எல்லாமே வந்து he like அவர் அனுப்பி என்னோட பிள்ளைங்களை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிதான் எல்லாமே show them how much I love them அப்படின்றத he revealed how Father loves us. He showed how fatherly love எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டி நம்மளோட எல்லாத்தையும் சுமந்து it's such a beautiful love. I really feel God's love here. Let's just praise him for how he loves us. Our love நம்மளை இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறதுன்றத we're going to give thanks to the Lord. Sure. Thank you Lord for your love. Thank you Abba. Thank you for being a loving Father. இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களாப்பா. Thank you. There's no one like you, Lord. Yes, Abba. Oh, we worship you, Jesus. We worship you. Thank you.
அப்பா உம்முடைய அளவில்லாத அன்புக்காக Thank நன்றி. you, Lord. உம்முடைய அன்பு நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி Thank you, அப்பா. thank you, Lord. நேற்றும் என்றும் என்றும் அப்பா நீர் மாறாதவராக இருக்கிறீர் Yes, அப்பா. இப்போ இந்த வேலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா அன்றே they might be feeling lonely. அப்பா யாரும் இல்லை, நான் ஒண்டியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்திருந்தா, யாரும் எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை அப்படின்னு நினைத்திருந்தா ஆண்டவரே நீர் அப்படியாக இன்றைக்கு நீ உம்முடைய அன்பில்லாத நீர் நிரப்புவீராப்பா. உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்துவீராக அப்பா. உம்முடைய அன்பின் சமாதானம், அன்பின் சந்தோஷம் அவர்கள் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால நீர் அவர் மூடிக்கொள்வீராக அப்பா. எங்க சென்றாலும் எங்க இருந்தாலும் அப்பா உங்களுடைய அன்பினால நீர் மூடிக்கொள்வீராக அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் உங்களுடைய அன்பினால் எங்கள் நிரப்புறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஒரே பேரான குமாரன் நீர் எங்களுக்கு நீர் அனுப்பி உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய அன்பை சிறு விஷயத்தை ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒரு கொரானுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பினால் எங்களை வழி நடத்துவீராக, உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name I pray. Amen. God bless you all. See you all in next episode.